ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லிட்டில் லேம்ப் இந்தியன் கிச்சன் தமிழ். நான் உங்கள் பார்க்கவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே எப்படி சுத்தமான பசு நெய் காய்ச்ச போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நெய்யோட பெனிஃபிட்ஸையும், யாரெல்லாம் நெய் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எப்போ சாப்பிடலான்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் 2 1/2 கிலோ அளவு வெண்ணெய் வாங்கியிருக்கேன். கடையில் தான் வாங்கியிருக்கேன். இது வீட்லேயும் செய்யலாம். எப்படி செய்யலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது ஒரு அடிகனமான ஆழமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு வெண்ணெயை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் ஸ்லோவாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரம் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதே சமயம் ஆழமான பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது பொங்கி ஊற்றாது. இப்போ வெண்ணெய் நல்லா உருகி அதில் இருக்கிற மில்க் சாலிட்ஸ்லாம் வந்து நுரையாக கொஞ்சம் மிதக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தனியாக பிரிஞ்சு கீழே ஃபுல்லாக செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிட்ட பிறகு நமக்கு நெய் மட்டும் தனியாக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் கைவிடாமல் பக்கத்தில் இருந்து மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். இல்லைனா வந்து நெய் வந்து முறிஞ்சி போயிடும். முறிஞ்சு போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, வாசமும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பக்கத்தில் இருந்து பண்ணுங்கள். சிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த மேலே மிதந்த மில்க் சாலிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனியாக பிரிய ஆரம்பித்து கீழே தங்க ஆரம்பிச்சிருச்சு. நெய்யை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. கடையில் வாங்குகிற நெய்யை வந்து நம்ம நம்பி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்றத ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது டைஜஷன் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். ஏன்னா கடையில் வாங்குகிற நெய்யில் வந்து வெயிட்டுக்காக கொழுப்பையும் டால்டாவையும் மிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா சமைக்கிறதுக்கு வேணால் கொஞ்சமாக வந்து கடையில் வாங்குகிற நெய்யை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வாங்க வேண்டாம், பெட்டர். பட் அப்படி இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோ இல்லை நம்ம சாப்பிட்றதோ இருந்தால் சுத்தமான பசு நெய் கொடுக்குறது தான் ஹெல்த் பெனிஃபிட்டும் கூட. நம்ம இப்போ கொடுக்குற ஃபுட்டு தான் குழந்தைங்கள ஃப்யூச்சரில் ஹெல்த்தியாக வச்சுக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பேக்கேஜ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கேஜ்டு மசாலாஸோ இல்லை பேக்கேஜ்டு ஃபுட்டோ எதாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள். எதையும் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வீட்லேயே அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியும் கூட, ஹெல்த்தியும் கூட. ஓகே, இப்போ நெய்யை பார்த்தீங்கன்னா மில்க் சாலிட்ஸ்லாம் கீழே படிஞ்சு பெரிய பெரிய நுரையாக வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கவனமாக இருங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அடிப்பிடிச்சிடாதபடி. இந்த நுரையில் பெரிய பெரிய பபுளாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சின்ன சின்னதாக மாறி நல்லா நுரைச்சி வரும். அது வரைக்கும் நெய்யை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கவனமாக இருங்க. இப்போ நெய்யை பற்றி ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லிடுறேன். பட்டரில் கொழுப்பு அதிகம், ஆனால் நெய்யில் கொழுப்பு இருக்காது. நெய்யை வந்து நம்ம நல்லா காய்ச்சிடுறதுனால அதில் நல்ல கொழுப்பு மட்டும்தான் தங்கியிருக்கும், கெட்ட கொழுப்பு இருக்காது. அப்படிப்பட்ட நெய்யை நம்ம யூஸ் பண்ணும்போது எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, நம்மளோட பாடியை நரிஷ் பண்ணும். அப்புறம் நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் நரிஷிங்காக மாய்ச்சராக வச்சுக்கும். ஸோ அதில் பேட் ஃபேட் இல்லாததுனால அது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய நுரெல்லாம் அடங்கி சின்ன சின்ன நுரையாக வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலையை அதில் சேர்த்துக்கலாம். முருங்கை இலை ஒரு தனி அரோமாவை கொடுக்கும். அது போட்டால் அதோடய ஸ்மெல்லே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து முருங்கை இலையை போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. முருங்கை இலை சும்மா கொஞ்சம் சேர்த்தா போதும். இலை நல்லா ஃப்ரை ஆகி மொறுமொறுன்னு ஆகிடும். அந்த இலையை வந்து நம்ம எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு பருப்பு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் அந்த முருங்கை இலை. சில்வர் பாத்திரத்தில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து 3 மாதம் ஆனாலும் வெளியில் வச்சாலும் கெடாமல் இருக்கும். நெய்யை வடிகட்டிக்கோங்க. ஓகே, இப்போது 2 வயசு குழந்தையிலேருந்து காலையில் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிடலாம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் சாப்பிடலாம். 2 வயசு குழந்தையாக இருந்தால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம். 5 வயசு குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும். என்னோடய குழந்தை வந்து 5 வயசு ஆகுது. அவளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ண உடனே ஒரு ஸ்பூன் நெய்யை உருக்கி கொடுத்துருவேன். நெய்யை உருக்கி தான் சாப்பிட்ணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய 2வது குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து நான் 1/2 ஸ்பூன் கொடுப்பேன் டெய்லி.
ஸோ இப்படியே வந்து ஒரு ஒரு வயசு ஏறுறச்சு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பெரியவங்க வரைக்கும் 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் சாப்பிடும்போது அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. அது கண்டிப்பாக உருக்கி தான் சாப்பிடணும். சாப்பாடுலேயும் சேர்த்துக்கணும். 2 வயசுக்கு இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு பால் குடுக்குறச்சு, அந்த பால்ல கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும்போதே ஒரு 1/2 ஸ்பூனோ இல்ல 1 ஸ்பூனோ நெய்ய மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். அப்ப அவங்க நல்லா வெயிட் போட்டு நல்லா புசு புசுன்னு ஆவாங்க. பெரியவங்க கூட சாப்பிடலாம். நெறைய பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு வந்து குழந்தை வந்து வயித்துல வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் டெய்லி 1 அல்லது 2 ஸ்பூன் நெய்ய வந்து சாதம் வடிச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா? கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க. சாதம் வடிச்ச தண்ணி, சூடான தண்ணி இருக்கும். அத வெதுவெதுப்பா இருக்கும்போது 1 இல்லது 2 ஸ்பூனு நெய்ய சேர்த்து சாப்பிட்டா, வயித்துல இருக்க குழந்தையும் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இருந்து பெரியவங்க வரைக்கும் எலும்பையும், மூட்டையும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். நைட்டு சாப்பாடோட நெய்ய சேர்த்துக்காதீங்க. அது நல்லதில்ல. ஏன்னா வந்து அது இன்டைஜஷன் ப்ராப்ளத்த கொண்டு வரும். 4 மணிக்கு மேல மேக்ஸிமம் நெய் குடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நான்வெஜ்ஜோட நெய் எடுக்கவே கூடாது. நான்வெஜ் சாப்பிடுற டைம்ல நெய்ய வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் டாட்டா.